6th standard mathematics term 1 chapter 1 exercise 1.2 question number 1 and 2 பார்க்க போறோம். First question, fill in the blanks with greater than or less than or equal to symbol. ஸோ பாருங்கள், இந்த ரெண்டு நம்பர் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். 4 4 சேம் தான். ஒவ்வொரு டிஜிட்டாக நீங்கள் பார்க்கணும். ஃபஸ்ட்டு இங்கே உள்ள 4 அங்கே உள்ள 4 ரெண்டுமே ஈக்குவல் தான். இங்கே ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே 8 அங்கே 8 இப்படி தான் பார்க்கணும் பொறுமையாக இந்த மாதிரிலாம் இருக்கும்போது. fill in the blanks அப்போ டக்குன்னு பார்த்துடலாம். இல்லைனா பிளேஸ் வேல்யூ சார்ட் போட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கணும். ஸோ அப்படியும் பார்க்கலாம். டேரெக்டாக பார்க்கறதுக்கு இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு நம்பராக நீங்கள் பார்க்கணும். ஃபஸ்ட்டு 4 இங்கேயும் அதே ஃபஸ்ட்டு 4 எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்களோ அதே தான் அந்த நம்பர்லையும் ரெண்டு நம்பர்லேயும் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இங்கேருந்து போனீங்கன்னா இங்கே தான் போகணும். மேக்ஸிமம் இப்படி தான் போகணும். அண்ட் இதையே பார்த்தீங்கன்னா இங்கே தான் போகணும். மாற்றி பண்ணுறீங்கன்னா தப்பாக வரும். ஸோ இங்கே 4 இது 4 ஸோ ரெண்டு சேமு. 8 சேமு. அடுத்து பார்த்தீங்கன்னா 7 9 பாருங்கள். 7 பெருசாக 9 பெருசாக பார்த்தீங்கன்னா 9 தான் பெருசு. ஸோ அதே மீன்ஸ் இந்த நம்பர் பெருசு. அப்போனா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சிம்பிள் போடணும். பெருசு எதுவும் அதை பார்த்து வாயை திறக்க இந்த மாதிரி போட்டுடணும். ஸோ அதுதான் இந்த இது கான்செப்ட். ரெண்டாவதுன்னு பாருங்கள், 1 1 சேம் தான். அடுத்த 2 2 சேம் தான். 4 4 சேம் தான். அங்கே 8 இருக்குது, இங்கே 6 இருக்குது. 4 டிஜிட்டில் 1 2 4 அடுத்து 8 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 4 அடுத்து 6 இருக்குது. ஸோ எது பெருசு? இது தான் பெருசு. 8 தான் பெருசு. ஸோ எந்த மொத்த நம்பருமே பெருசு. அவ்வளோதான். அடுத்த பாருங்கள், 6 இங்கே 6 சேம் தான். 5 இங்கே 5 சேமு. 8 இங்கே 8 ரெண்டு சேமு. 7 7 சேமு. 9 9 சேமு. 4 4 சேமு. எல்லா நம்பரும் எப்படி சேமாக வந்துட்டுனா மொத்தமாக ஈக்குவல் டு. அவ்வளோதான். ரெண்டு நம்பர் ஈக்குவலாக இருந்தால் தானே எல்லா நம்பரும் சேமாக இருந்தாகணும். ஸோ அதான் இதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிடணும். ரெண்டாவது சம் பாருங்க, சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தி டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் 7 digits அண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் 6 digits இஸ் 10ன்னு கேட்டிருக்காங்க. இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். 7 digitsோடைய ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது? இதுதான் 7 digitsோடைய ஸ்மாலஸ்ட் நம்பர். எப்படி பார்க்கணும்னா 10 lakhs ஆகும் நம்ம நம்பரு. ஸோ இங்கே பாருங்கள், கமா போட்டால் நமக்கு கரெக்டாக தெரியும் அது 10 lakhs. இது பாருங்கள் 6 digitsல பெருசுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா 999,999 ஆர் 9 போடணும். ஸோ இங்கே ஒன்று இங்கே ஒன்று. இது 9,99,999. இதுக்கு அடுத்த நம்பர் தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வரும். ஆனால் அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அதுக்கு ரெண்டு ரெஃபரன்ஸ் 10 கொடுத்துருக்காங்க. இதோட ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 தான். ஸோ டவுட் ஆகுனா நீங்களே சப்ரேட் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், இது 10 ஆயிரும். அது இது பார்த்தீங்கன்னா 9 மறுபடியும் 9 9 9 9 0 பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாமே 0 0 0 0 0 தான் இருக்குது. இது மட்டும் 10 - 1 பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. 10 கொடுத்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். ரெண்டாவது ஒன்று பாருங்கள், த லார்ஜஸ்ட் 4 digit நம்பர் ஃபார்ம்டு பை த டிஜிட்ஸ் 8609 யூஸிங் ஈச் டிஜிட் ஒன்லி ஒன்ஸ் இஸ் 9086ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்டான 4 digit நம்பர். இந்த 4 digit வச்சோம். லார்ஜஸ்டான 4 digit நம்பர் எப்படி ஃபார்ம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கீழே எழுதலாம். ஸோ இந்த 4 digitsலையும் பெரிய நம்பர் இது 9 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. அதுக்கப்புறம் 0 இருக்குது. ஸோ 0 வந்து ஃபஸ்ட்டு போட்டு ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. இதுக்கான ரீசன் உங்களுக்கு தெரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 3 digit நம்பர் ஆயிரும். நீங்களே பாருங்களேன். இப்போ 0 போட்டு 869 போட்டு பாருங்கள். இது வந்து 4 digit நம்பராக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அது ஒரு 3 digit நம்பர். ஸோ இப்படி பார்க்கக்கூடாது. இது ஸ்மாலஸ்ட் நம்பர் பார்க்குறதுக்கு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் தான். ஸோ லார்ஜஸ்ட் போது 9 தான் ஃபஸ்ட்டு. ஸோ 9 அடுத்த 8 அடுத்த 6 அடுத்த 0. இந்த நம்பர் அங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அங்கே 9086 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பர் தான் கரெக்டாக வரும். ஸோ அங்கே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டு மறுபடியும் ஃபால்ஸ். ரெண்டாவது பாருங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் 4 digit நம்பர்ஸ் வந்து 9000 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது உண்மையாக இல்லையான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லார்ஜஸ்ட்டு 4 digit நம்பர்ஸ், அதாவது 4 digit நம்பர்ஸில் எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா லார்ஜஸ்டான டிஜிட்டை முதல்ல போடுங்க. அதாவது லார்ஜஸ்டான 4 digit நம்பர், லார்ஜஸ்டான 3 digit நம்பரும் போடணும். ஸோ இதை செப்பரேட் பண்ணி பாருங்கள். 0 0 0 இது பார்த்தீங்கன்னா 9. ஸோ 9000 தான். இன்னொரு வேலை எப்படி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா 5 digit நம்பர் போடணும். இதுக்கு அடுத்த நம்பர். அதே போல் இது வந்து 4 digit நம்பர். ரெண்டுத்துலேயே ஸ்மாலஸ்ட்டு. லார்ஜஸ்ட் 5 digit நம்பரும் லார்ஜஸ்ட்டு 4 digit நம்பரும் 10,000லேருந்து 1000 குறைச்சிங்கன்னா 9000 தான். ஸோ ரெண்டு படி வே பண்ணி பார்த்தாலும் ட்ரூவாக தான் வருது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. ஸோ இந்த ரெண்டு சம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.